எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் கோகுல் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி 10,000 20,000 வச்சு ஒரு ட்ரேடிங் மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவர் கேட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10,000 அல்லது 20,000 வச்சு ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக் நம்மளுக்கு தெரியலனா நம்ம கையில் 1 கோடி 20 கோடி கொடுத்தாலும் நம்மளுக்கு அது நஷ்டம்தான் ஆகும். ஸோ இவர் கேட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 10,000 20,000 வச்சு ட்ரேடு பண்ணணும் ஷேர் மார்க்கெட்லன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயோ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படின்றத போடும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும். இல்லைன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு செயலாக போயிடும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் போட்டு பணம் போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறி இறங்குறத வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத முதல்ல வந்து ஒரு தக்காளி மார்க்கெட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் பங்கு மார்க்கெட்டுக்கு போவோம். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் ஷேர் ட்ரேட் பண்ணுற உள்ளே வர்றவங்களுக்கு உண்டான வீடியோ. அதனால் எனக்கு தெரியும் இந்த நம்ம சேனலில் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இது வந்து முழுக்க ஒரு ஆரம்பகட்ட ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி மார்க்கெட்டே எடுத்துக்கோமேங்க. இப்போ ஜனவரியில் வந்து 20 ரூபா இருந்தது, அப்புறம் 30 ரூபா போச்சு, அப்புறம் 40 ரூபா 25 ரூபா அப்படி வந்துச்சு. இப்போ 10 ரூபாயோ 15 ரூபாயோ இப்போ கிலோவுக்கு விற்றுட்ருக்கான். இப்போ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியுமா ஏன் மேலே ஏறிச்சு ஏன் கீழே இறங்குச்சுன்னு? ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு சிலருக்கு ஏன் இறங்குது ஏன் ஏறுது, எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும் நல்லா தெரியும். அவங்க வந்து கண்டிப்பாக இதில் வந்து லாபம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த தக்காளி மார்க்கெட்டே வந்து ஒரு நாளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 6 மாத கணக்கு. இது இப்போ ஒரு நாளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ தக்காளி மார்க்கெட்டே காலையில் இப்போ இங்கே திருப்பூர் மார்க்கெட்டுக்கே காலையில் ஒரு 5 மணிக்கு 3 மணிக்கு ஒரு லோடு வந்து இறங்குன்னு வச்சிங்களேன். அது காலையில் ஒரு ஏலம் போட்டு விற்கிறப்ப காலையில் ஒரு ரேட் இருக்கும். 20 ரூபா இருக்கும், 21 ரூபா இருக்கும், 20 ரூபா 50 பைசா இருக்கும். ஒரு நாளைக்கே வந்து 50 பைசா அந்த ஒரு கிலோவுக்கு வந்து மேலே ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியுமா? தெரியாது. ஏதோ சிலர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் எப்படி ஏறும் எப்போ கீழே இறங்கும், கீழே இறங்குச்சுன்னா எப்படி லாஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம், ஏறும்போது அதை வாங்கி எப்படி லாபம் ஈட்டலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்ப்போம். அந்த 10,000 வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முதல் படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த முதல் படியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டாவே பெருமளவு சக்ஸஸ் ஆங்க. முதல் படி வந்து என்னென்னாங்க, என்ன ஷேரில் அன்றைக்கி இன்ட்ராடே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது மணி கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை அவங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடச்சிட்டு எந்த ஷேர் இன்றைக்கி வாங்கிக்கலாம் விற்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அல்லது நீங்கள் வந்து நேற்று 5% ஏறினது யார், 5% இறங்கினது யார் அப்படின்னு என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போயிட்டு டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஏறினது யார் இறங்கினது யார் அப்படின்னு ஒரு 4-5 மெத்தடில் வந்து ஒரு எந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகுங்க. அதனால் அந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி எந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்ணிட்டாவே 50% வெற்றி மாதிரி தான். இப்போ இந்த எஸ்பிஐ ஐடிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். அதனால் அதில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ தூரம் போக முடியும் எவ்வளோ தூரம் மேலே வர முடியுன்ட்டு. நியூஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இதாகும் ட்ரேட் ஆகும். இதே இந்த மாதிரி அதானி மாதிரிலாம் பார்த்தீங்களா, அதானி டாட்டா மோட்டர் டாட்டா ஸ்டீல்லாம் வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, எனிவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எந்த செக்யூரிட்டி செலக்ட் பண்ணி பார்த்துருங்க. செலக்ட் பண்ணோடனே முதல் வேலையை நீங்கள் வந்து சார்ட்டை போட்டு பார்த்துடணும். முதல் வேலையை போய் அந்த 30 மினிட்ஸ் சார்ட்டை போட்டு பார்த்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து என்ன சொல்லுது. அது எம்ஏசிடி ட்ரெண்ட் இண்டிகேட்டராக இருக்கலாம், அல்லது டிஎம்ஐ இருக்கலாம், இல்லை அரோன் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டரை போட்டு பார்த்து அந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடணும். அது பை சொல்லுதா செல் சொல்லுதா அப்படின்னு பார்க்கணும். பெரும்பாலும் பை சைடு போகிறது நல்லது. விற்று வாங்கிறத விட வாங்கி விற்கிறது வந்து ஒரு நல்ல செயல். அது சிலருக்கு ஒத்துக்கும். சிலர் விற்று வாங்குறது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்காது. சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது. அதுக்காக சொல்கிறேன், பெரும்பாலும் ஆட்களுக்கு வாங்கி விற்கிறது நல்லது. சரிங்க, இந்த ஸ்டெப்பு 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும், 30 மினிட்ஸ் சார்ட்டுங்கிறது வந்து எதுக்கு தெரியுங்களாங்க, அதனுடைய ட்ரெண்டை பார்க்குறதுக்கு.
ட்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகணும் இல்லைங்களா? என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, சரி மார்க்கெட் இப்போ வாங்கினோடனே சரன்னு கீழே வர்றான்னு வச்சிங்களேன், நிறைய பேர்த்துக்கு நடக்கும். அவன் சும்மா இருப்பார் 12 மணி வரைக்கும், ஓகே ஸ்டாக் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, இன்றைக்கி வாங்கின ஒரு 50 பைசா ₹1 வெளியே வந்துடலாம்னு நினச்சி போய் வாங்குவார். வாங்கின உடனே என்ன நேரமோ அது பாட்டுக்கு சரன்னு இறங்கும். அதனால் வந்து கீழே இறங்குனா சப்போர்ட் லெவல் 1 என்ன, சப்போர்ட் லெவல் 2 என்ன, சப்போர்ட் லெவல் 3 என்ன அன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்து வச்சுக்கணும், கெஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அதுக்கெல்லாம் பிவட் பாயிண்ட்டுன்னெல்லாம் இது இருக்குது, லைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. இல்லைன்னா பிகினிங் ஆஃப் த டேயில் அந்த கேமரா பிவட் பாயிண்ட் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சி வச்சுங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதே மாதிரி மேலே போனான்னா இன்றைக்கி எவ்வளோ தூரம் மேலே போக முடியும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் அது பார்த்தாவே தெரிஞ்சிடும், என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு. டார்கெட் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுலே ஹையாக வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மேலே போனால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றது அந்த டெக்னிக்கல் 5 மினிட்ஸ் இண்டிகேட்டரில் வந்து பிவட் பாயிண்ட்டை போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், சரிங்களா? இல்லைன்னா ஃபிபோனக்கி சீரிஸ் எடுத்து பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம் டார்கெட்டுக்கு என்ன அப்படின்ட்டு. சரி, டார்கெட் பாயிண்ட் போட்டுறோம். இதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஸ்டெப் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அது வந்து 2வது மிக முக்கியமான வேலைங்க. நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டுக்கு போகும்போது இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும். இன்றைக்கி வந்து ₹100 தான் லாஸு, வந்தால் போனால் ₹100, வந்தால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும், சரிங்களா? அப்படி நம்ம ஒரு ஆர்டர் நீங்கள் போட்டிங்கனாவே ஸ்டாப் லாஸோடு தான் போடணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த ட்ரேடுக்கு வந்து இன்றைக்கி இதுக்கு ₹1000 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த ₹1000 ஸ்டாப் லாஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸ் 1386 இருக்குது. நான் வந்து ஒரு 10 ஷேர் வாங்குறேன்னு வச்சுங்க, 10 ஷேர் வாங்கினா ₹13,000 ஆச்சா? அந்த 10 ஷேருக்கு வந்து கீழே ₹100 இறங்குனா நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கணும். மேலே ₹100 ஏறுனா ஒரு ₹1000 லாபத்தில் விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, திடீர்னு அதானி வந்து 15-20% இறங்கிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் நீங்கள் போட்ட பணத்தில் 2000-3000 ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அதனால் இந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பிகினர்ஸ்க்காகத்தான் இது. இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் வந்து குவான்டிட்டி 10 குவான்டிட்டி வந்து ஒரே நேரத்தில் வாங்கலாம். இப்போ ₹1386 இருக்குது, அந்த ரேட்டுக்கு வந்து 10 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரே அடியாக போய் முதல்லையே 10 ஷேரை வாங்கிடலாம். ஆனால் பாருங்கள், நம்ம ₹1000 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், 1386க்கு வாங்கிடுறோம், 1286 வந்தால் வெளியே வரலான்னு தயாராக வந்திருக்கோம். உங்களுடைய கெட்ட நேரம் என்ன ஆகும், 1386லேருந்து கீழே வந்து 1300 வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை தொடாமல் மறுபடியும் அங்கேருந்து 1386 வாங்கின விலைக்கே வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரே டைம் வாங்காமல் 3ஆக பிரித்து வாங்கலாம். முதல்ல இப்போ மார்க்கெட் ரேட் 1386 வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, 1386க்கு வாங்கிட்டீங்க. அதுக்கடுத்தது வந்து கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் ஒன்று நீங்கள் மேலே நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸ்டெப் 2ல். ஸோ 1282 வந்தால் வாங்கிக்க வேண்டியது, 1230 வந்தால் வாங்கிக்க வேண்டியது. அதுக்கு கீழே போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுற மாதிரின்னு இப்படி 3 ஸ்டெப்பை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், குவான்டிட்டியை பிரித்து போட்டுக்கலாம். மொத்தம் ஸ்டாப் லாஸ் ₹1000. அதில் முதல் என்ட்ரிக்கு வந்து ₹200 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், 2வது என்ட்ரிக்கு ₹400 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், 3வது என்ட்ரிக்கு ₹400 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட வச்சு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதிக்கிங்க. முதல்ல வந்து என்ன ஷேரு, என்ன சப்போர்ட் லெவல், அதனுடைய ட்ரெண்டெல்லாம் ஓகேவா, சரி ட்ரெண்டு வந்து வீக்காக இருந்தால் செல் போகணும், ட்ரெண்டு புல்லிஷாக இருந்தால் பை போகணும், சரிங்களா? அதோட சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, வாங்கிட்டால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டார்கெட்டாக வச்சுக்கலாம், செல் பண்ணிவிட்டால் சப்போர்ட் லெவலில் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் முக்கியமாக எவ்வளோ இன்றைக்கி வந்து பணம் போகணும் உங்கள் பாக்கெட்லேருந்து அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும். அது முடிவு பண்ணாமல் ₹10 ₹20 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மொத்த கேபிட்டலும் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு போயிடுது, சரிங்களா? இது எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த விக்கி போட்ட மாதிரி அவர் வெறும் ₹10,000 வச்சு ட்ரேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா. இந்த தொழிலில் வந்து காலையில் 9:15 மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் இருக்குது மார்க்கெட்டு. இந்த டைமை உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா. திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டாருன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, இங்கே ஷார்ட் அடித்து வச்சுருப்பீங்க. ஆக்ஷன் ஒன்று இருக்குது, ஆக்ஷனில் வந்து 10% பணத்தை பிடுங்கிட்டு போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஷேர் மார்க்கெட். இது சும்மா சில பேர் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்னா சூதாட்டம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து எத்தனை கவர்மெண்ட் எத்தனை ரூல்ஸை போட்டு எப்படி கண்ட்ரோலாக வச்சு நடத்திட்டு இருக்கிறான். இது இல்லைன்னா நாடே இல்லை அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு நாள் வந்து வெளியே தெரிய வரும்.
ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நாட்டுக்கு அவ்வளோ முக்கியம். அப்புறம் என்ன ஆகும், ஸோ அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது முக்கியம். ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர பாருங்கள். இப்போ வந்து குயிக்காக இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஒரு டெமோ பார்த்துடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் 30 minutes சார்ட்டை வந்து லோட் பண்ணிட்டேன். அதானி என்டர்பிரைஸ் தான் லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் 30 minutes டைம் ஃப்ரேம் செட் பண்ணி லோட் பண்ணிட்டேன். டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வந்து நிறைய சொன்னேன் இல்லைங்களா, MACD லோட் பண்ணலாம், DMI லோட் பண்ணலாம், ஏரோன் இண்டிகேட்டர் லோட் பண்ணலாம். நான் ஏரோன் இண்டிகேட்டர்ன்றதை லோட் பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் வந்து பையிங் சைடு இருக்கா செல்லிங் சைடாக இருக்கான்னு பார்க்குறக்கு. பாருங்கள், நான் வந்து இப்போ 5 minutes சார்ட் லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு பக்கம் பையிங் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம பார்த்தது 30 minutes சார்ட்டு. இப்போ 5 minutes சார்ட் லோட் பண்ணிவிட்டு நான் அடிஷ்னல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பிவட் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிவட் பாயிண்ட்லாம் வந்து முந்தின நாளே கிடைக்கும். அதெல்லாம் கால்குலேஷன் தான், நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்கும். அல்லது இதில் வேணும்னா நம்ம அந்த பிவட் பாயிண்ட் லோட் பண்ணிட்டோம்னா அதுவே இப்படி சொல்லும். ஸோ நான் வந்து அந்த சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 இது பார்த்தேன் இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஸோ அவன் வந்து இந்த இடத்துல பை பண்ண சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே வாங்கிடுறேன். இங்கே வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1415. அதையும் தாண்டி வச்சுருந்து பார்க்கலான்னு நினச்சேன். அதையும் தாண்டி இங்கே கூட வச்சுருந்து பார்க்கலாம். அது 1443. அதையும் தாண்டி வச்சுருந்து பார்க்கலாம் 1495. ஸோ 10 ஷேர் வாங்கியிருந்தோம்னா 1365க்கு 1495 போகையில் நம்மளுக்கு எவ்வளோங்க கிடைக்கிது, கிட்டத்தட்ட 1000 ரூபா கிடைக்கிது. 10 ஷேருக்கு 100 ரூபா ஏறினா, ஆமாம் 10 ஷேருக்கு 1000 ரூபா கிடைக்கிது. 10,000 ரூபா காலையில் பணம் போட்டிருக்கோம். 14,000 ஷேர் வரைக்கும் அவன் இன்ட்ராடேயில் நம்மளை வாங்க விட்றான். நல்லது. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்ல விஷயந்தாங்க. ஸோ இந்த 10,000 20,000 வச்சு செய்கிற டெக்னிக் வந்து எப்படின்றது எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் நான் சொல்லிட்டேன். அவர் கோகுல் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம மாடு பிடிக்க போகிறோம், முதல்ல போய் ஸ்டாண்டில் நின்று எப்படி மாடு ஓடி வருது, எப்படி குத்துது, மாடு பிடி வீரர்கள் வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ற டெக்னிக் ஒரு இடம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே இறங்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இல்லை நானும் மாடு பிடிக்க போகிறேன்ட்டு உள்ளே போனோம்னா முட்டி மோதிரும். போனடவே என்னை முட்டி மோதிருச்சு. அதனால் இது 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறேன் சாதிக்கிறவன் பெரிய ஆளுங்க. வெறும் 10 ரூபா 20 ரூபா வச்சு மார்க்கெட்டில் இந்த மாதிரி யோசித்து, ஆனால் அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த தொழில் ஒத்துக்கணும். இது காலையில் 9:15 to 3:30, அங்கே எங்கேயும் போகக்கூடாது. உங்களுக்கு டைமை பொறுத்து ஆர்டர் போட தெரியணும். ஆர்டர்லேயே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க புரோக்கர்லாம். அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் நீங்கள் போடும்போதே போட்டுக்கலாம், டார்கெட் ஆர்டர்லாம் நீங்கள் போடும்போதே போட்டுக்கலாம். என்றைக்குமே பை பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை. செல் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்காவது மறந்துட்டு போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டு உங்கள்கிட்ட பணத்தை 10%, நீங்கள் என்ன ஆர்டர் வேல்யூ போட்டிங்கன்னா அதில் வந்து 10% 20% பிடிச்சிரும், அனாம்பத்தாக போயிடும். என்றைக்குமே செல் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க, மீட்டிங்க்கு போயிடாதீங்க, வம்பா போயிடும். ஸோ 10,000 வச்சு அழகாக ட்ரேட் பண்ணலாம். 10,000 வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க. உங்கள் கையில் வந்து 1 கோடி கொடுத்தா கூட நீங்கள் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவீங்க. அதே 10,000 வச்சு டெக்னிக் வந்து லாபம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அந்த டெக்னிக் அவங்களுக்கு அந்த தொழில் ஒத்துக்கிற வரைக்கும் அவங்களால லாபம் பண்ண முடியாது. ஸோ பிகினர்ஸ் இந்த விக்கி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு 10-20 ரூபாய் போட்டு இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை வந்து உபயோகப்படுத்தினா படுத்துங்க. இல்லைன்னா நீங்களே புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி பண்ணுறது பண்ணுங்கள். என்றைக்குமே மார்க்கெட்டில் 3 இதை நினச்சிக்கோங்க. மார்க்கெட் ட்ரெண்டு, ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட். இந்த 3ஐயும் மனசில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி.